வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கான்சிட்டி படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தோட டைரக்டர் ஹரிஷ் துரைராஜ். இவருக்கு இது ஒரு டெபியூ ஃபிலிம். ஆக்சுவலி நான் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மட்டும்தான் பார்த்துருக்கேன், ட்ரெய்லர் பார்க்கல. ஸோ இது ஒரு ஃபேண்டசி படமா இருக்கும்னு நினச்சிட்டு போய் பார்த்தேன். பட் அப்படிலாம் இந்த படத்தில் எதுவும் இல்லை. இது வந்து ஒரு ஸ்லோ பர்ன் கிரைம் காமெடி ட்ராமா த்ரில்லர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு படம். இப்போ இந்த கான்சிட்டி படம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். கான்சிட்டி இந்த படத்தோட கதை அர்ஜுன் தாஸ் அவரோட ஃபேமிலி கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. இவரோட ஃபேமிலியில ஆனாபென், யோகி பாபு, வடிவுக்கரசி, அப்புறம் ஒரு சின்ன பையன் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவருக்கும் அந்த ஃபேமிலிக்கும் பெருசா செட் ஆகாத மாதிரி காட்டுறாங்க. இவங்கெல்லாம் கர்நாடகா சைட்ல ஒரு சின்ன ஹோட்டல் வச்சிருக்காங்க. ஒரு நாள் பார்த்தா அவரோட பையனை யாரோ கிட்னாப் பண்றாங்க. இப்போ அந்த பையனை கிட்னாப் பண்ணது யாரு, இவங்கெல்லாம் போய் ஏன் கர்நாடகா சைட்ல ஒரு ஹோட்டல் நடத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. ஆக்சுவலி இது ஒரு லக்கி பாஸ்கர் டைப்ல இருக்கிற மாதிரியான ஒரு படம். லைக் ஸ்கேமை பேஸ் பண்ண மாதிரியான ஒரு படம். பட் இதில் ஒரு 3 கேரக்டர்ஸை காமிச்சு அந்த 3 கேரக்டர்ஸ்க்கும் தனித்தனியாக கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணி அந்த 3 கேரக்டர் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி அப்புறம் படம் மூவ் ஆகுது. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா யோகி பாபு அண்ட் வரிவுக்கரசியோட காம்போ சீன்ஸ் அது எல்லாமே பார்க்க செம ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ குட். எல்லாரும் நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டின அந்த ஸ்கேம் சீன்ஸ்லாம் பார்க்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பட் அதில் பெருசாக டீட்டெயிலிங் இல்லை. அண்ட் காட்டினதையே திரும்ப திரும்ப காட்டிட்டு இருந்த மாதிரியான ஒரு ஃபீல். அப்புறம் அப்படியே மூவ் பண்ணி கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் பக்கம் வந்தால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஹியூமர் ஆட் பண்ணி ஓரளவுக்கு எங்கேஜிங்காக கொண்டு போனாங்க. அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் பொறுத்தவரை ஆனா பெண்ணுக்கு மட்டும் ரொம்ப மேம்போக்காக எழுதியிருந்தாங்க. அண்ட் வில்லன்லாம் ரொம்ப டம்மி வில்லன் தான். மியூசிக் இஸ் குட். பட் இன்னும் அதை பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஒரு சில இடத்துல நல்லா இருக்கு, சில இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அண்ட் அர்ஜுன் தாஸ் ஒரு ஓல்டு கெட்டப்ல வருவார் இந்த படத்துல. அது பார்க்க எக்ஸாக்டா டான்ல சூரி ஒரு லுக்ல இருப்பார்ல, அது மாதிரியே இருந்துச்சு. அது ஏன் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா லாஜிக் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் இல்லை, இந்த படத்துல லாஜிக் பிளாக் ஹோல்ஸ் தான் இருக்கு. படத்துக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, அதை அறவே தவிர்த்துட்டாங்க. அண்ட் ஏகப்பட்ட சினிமாட்டிக் லிபர்ட்டிஸ் வேறு எடுத்திருக்காங்க. ஓவராலா லாஜிக் மிஸ்டேக்ஸ் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ்லாம் இந்த படத்துல இருந்தாலும் இது ஒரு அளவுக்கு என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் தான். ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். சென்சார் போர்டில் இந்த படத்துக்கு யூஏ 13+ கொடுத்துருக்காங்க. ஸோ அடல்ட் கண்டென்ட்லாம் இந்த படத்தில் எதுவும் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடவே போய் பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா எதையுமே சிந்திக்காமல் போய் பார்த்தா ஒரு சுமாரான ஃபீல் தரும். அதான் இந்த கான்சிட்டி. நன்றி, வணக்கம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.